பல்லு விளக்க போச்சான். அப்படி விளக்கிட்டு போகும்போது அந்த புஜ்ஜி குடிக்க ஒரு பால், புஜ்ஜி டக்கு ஒரு பால். அப்போ அந்த பாத்ரூம்ல போய் அந்த ஸ்லிப்பரை கழட்டி வச்சு அவங்கள அந்த டக்கு அம்மா இருக்குல்ல என்ன இப்படி டக்கு செப்பலை கீழே போட்டதான்னு கவனிக்காம அந்த செப்பலை முடிச்சு போனாங்க. அப்போ பாத்ரூம்ல சுற்றி 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 அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இந்த புஜ்ஜியோட தொல்லையா இருக்கு, ஸ்லிப்பரை போய் யாராவது பாத்ரூம்ல கழட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வெளியே போனாங்க. புஜ்ஜி யாராவது புஜ்ஜி டக்கு ஸ்லிப்பரை யாராவது புஜ்ஜி இப்படி யாராவது செப்பலை யாராவது பாத்ரூம்குள்ளே போய் கழட்டுவாங்களே, வாழை புஜ்ஜி போய் அந்த ஸ்லிப்பரை வெளியே கொண்டு வா. நான் கொண்டு வர மாட்டேப்பா, அது உச்சையா எல்லாம் அசிங்கமாக போய்க்கோ, நான் கொண்டு வர மாட்டேன், நீ கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஜ்ஜி குருவி வேகமாக ஓடி ஓடி நண்பனை பார்க்க போச்சு. நண்பனை பார்க்க போய் அந்த நம்ம மணால என்ன அப்படி தூசு மாதிரி பல்ல வளர்க்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு பல்லு விளக்கனா தானே நம்மள சூத்தப்பல்ல அடுத்த விடியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போச்சான். நண்பா எனக்கு சூத்தப்பல்ல வந்துச்சு, ஏன் சூத்தப்பல்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ நீ பல்லு விளக்காம இருந்தல, அதனால தான் சூத்தப்பல்ல வந்துருச்சு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த அம்மா டாக்டர் சொல்லிச்சு, நீ எதுக்கு வந்த வேற ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விட்டுருச்சு. அப்புறமேலு ஒரு நேரம் அந்த அம்மா டாக்டர் ஏன் சோகமாச்சு, ஏன் பாப்பா நம்ம பல்லு விளக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப காவே அங்கிட்டு பார்த்தா ஒருத்தருக்கு பாட்டு வாசலுக்கு ஒரு பெச்சு கட்டிருப்பாங்க, அது பெச்சில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமே அட பாவி, நான் தூங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வெந்துச்சு பல்லு விளக்க ஆரம்பிச்சுட்டு ஆச்சிரம் வேண்டாங்க அம்மா. விடிய காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டா குளிச்சுட்டா. அப்போ குளிக்கிற புக்கு இப்போலாம் நாங்கள்